வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது டொயோட்டானுடைய கேம்ரி அண்ட் சமீபத்தில் தான் இது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏற்கனவே வந்துட்டு இருந்த கேம்ரியில் சின்ன சின்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அதாவது மெக்கானிக்கலாக பெரிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கிடையாது, பட் எலக்ட்ரிக்கலாக ஒரு சின்ன விஷயம் வந்து மாற்றிருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் பம்பர், ரியர் பம்பர், இந்த டெயில் லேம்ப், ஹெட் லேம்ப் இதெல்லாம் கொஞ்சம் ட்விக்ஸ் பண்ணி, இன்டீரியர் டேஷ்போர்டு இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது லான்ச் ஆகிய கூட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் கேமரியோடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் காரை நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கார்பாலில் தான். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம மோட்டார் மாலைக்கும் கார்பாலுக்கும் இருக்கக்கூடிய அசோசியேஷன். ஸோ இவங்க மூலமாக நம்ம நிறைய நியூ கார்ஸை பெட்டர் ஆஃபர்ஸோட பெட்டர் ப்ரைஸிங்கில் இவங்க மூலமாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. ஸோ பேசிக்காக கார்பால் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் டீலர்ஷிப் மாதிரி. உங்களுக்கு புரிகிற விதமாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை நிறைய பேர் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்குறீங்க இல்லையா? ஸோ அதே இது நம்ம கடையில் போயும் பூர்விகாலையோ வசந்தன் கோலையோ வாங்குறதும் வழக்கம். ஸோ பூர்விகா, வசந்தன் கோ மாதிரியான ஃபிசிக்கல் டீலர்ஷிப் அவுட்லெட்டில் போய் வாங்குறதுக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் டீலர்ஷிப் கிட்ட வாங்குறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுதான். சேம் ப்ராடக்ட், சேம் வாரண்டி, எல்லாமே சேம் தான். பட் அந்த ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த ஃபிசிக்கல் அவுட்லெட்டுக்கும் ஒரு ஆன்லைன் டீலர்ஷிப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு எந்த கார் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக அவங்களை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நாமளும் கார் கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கார் வாங்குறதுல எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலோ, கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலோ, கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பிங் பண்ணுங்கள். உங்களுக்கு கார் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் அது போக நீங்கள் நியூ கார் அண்ட் ஓல்ட் கார் சென்னையில் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிடிஐ சர்வீசஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பயங்கர எஃபர்ட் வந்து போய்கிட்டு இருக்குங்க நம்ம சேனலுக்காக. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த கேமரியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். கேமரி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அந்த பேருனுடைய விளக்கம் என்ன, பேருக்கு என்ன மீனிங்? ஸோ டொயோட்டா வந்து 1960s 70s காலகட்டத்தில் டொயோட்டா க்ரௌன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கிரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா 1970sலேருந்து அவங்க வந்து இந்த செலிகா கேம்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட், அதாவது இதனுடைய முதல் ஜென்ரேஷன் கொண்டு வராங்க. அப்புறம் 1982 தான் அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கேம்ரி அப்படிங்கிற ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்போது அந்த காருக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே அப்படிங்கிறப்போ அந்த க்ரௌன் அப்படிங்கிற பேரை வைக்கணும்னு தான் ஆசை. ஆனால் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு காருக்கு வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு தோணுது அதுக்கு ஈக்குவலண்டான ஜாப்பனீஸ் பேரை வச்சுருவோம். ஏன்னா டொயோட்டா வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டுங்கிறதுனால அதுக்கு ஈக்குவலான ஒரு ஜாப்பனீஸ் பேர் அப்படின்னு தேடும்போது கமூரி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அதுலேருந்து டெரைவ் ஆனது தான் அந்த கேம்ரி அப்படிங்கிற வார்த்தை. ஸோ கேம்ரின்னா ஜாப்பனீஸில் க்ரௌன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி 1982 காலகட்டத்தில் ஒரு சின்ன சைஸ் செடானா, ஒரு காம்பேக்ட் செடான் சைஸில் தான் கேம்ரி அப்படிங்கிற ப்ராடக்ட்டை டொயோட்டா வந்து லான்ச் பண்ணுறாங்க. பட் தென் 1990 காலகட்டம் வரும்போது அவங்க வந்து ஒரு மிட் சைஸ் செடானா இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மிட் சைஸ் செடான் கேட்டகரியில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. அண்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2002 காலகட்டத்தில் இருந்தால் கேம்ரி அப்படிங்கிற பேரை வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக டொயோட்டாவே கூட பார்த்தீங்கன்னா 99-2000 தான் அந்த டொயோட்டா அப்படிங்கிற பிராண்டே அஃபிஷியலாக இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. குவாலிஸ்லேருந்து அவங்க ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கொரலா அப்படிங்கிற ஒரு செடானை கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கேம்ரி அப்படிங்கிற இந்த ப்ரீமியம் செடான்னு சொல்லாமல் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செடானை வந்து 2002 காலகட்டத்தில் நம்ம வந்து இந்தியாவில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம்ரி வந்து இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த 2025 மாடல். ஸோ இது வந்து 9th ஜெனரேஷன். இதுக்கு முன்னாடி 8 ஜென்ரேஷன் இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் அத்தனை ஜென்ரேஷனையும் பார்க்கல. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது 9th ஜெனரேஷன். ஸோ இது வேர்ல்டு வைடாக ரொம்பவும் ஃபேமஸான, ரொம்பவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக டொயோட்டாவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம 2026க்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்கோம். இந்தியாவில் 2025ல் ஹையஸ்ட்டாக சேலான கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியினுடைய டிசையர், அதுக்கப்புறமா கிரெட்டா வருது, நெக்ஸான் வருது. பட் நீங்கள் வேர்ல்டு வைடாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஹையஸ்ட் நம்பர்ஸில் சேலான கார்ஸ் அப்படின்னா நம்பர் 1ல் இருக்கிறது டொயோட்டானுடைய கொரோலா. அதுக்கப்புறம் டொயோட்டா ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டொயோட்டாவுக்கு ஹையஸ்ட் செல்லிங்கில் இருக்கிறது இந்த கேம்ரி. கொரோலாவுக்கு அடுத்ததாக கேம்ரி தான் டொயோட்டாவுக்கு வேர்ல்டு வைடாக ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கேமரி ஆஸ் அ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம 2000களுடைய பிகினிங் காலகட்டத்தில் இருந்து நம்ம இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் பீரியடில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செடான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உயிர் போல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் டொயோட்டாலேயே கூட கொரோலா இருந்தது. கொரோலாவுக்கு மேலே கேம்ரி வந்து பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா கூட அப்போ தான் இந்த ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்த புதுசு அவங்களுடைய
முதல் டிகேடுக்குள்ள அவங்க வந்து இருக்கிற அந்த காலகட்டம். ஸோ அவங்களுடைய பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ், பெஸ்ட் செடான்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பலில் வெக்ட்ரா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருந்தது, அது கூட கேம்ரி கூட ஒரு காம்படிஷனில் இருந்தது. அண்ட் ஹோண்டா வந்து அவங்களுடைய அக்கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அக்கார்டும் கேமரியோட ஒரு டைட் காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்த டைம் பீரியட் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அப்போ இருந்தது. பட் இன்னைக்கு சினாரியோ அப்படி இருக்கா அப்படின்னா, இந்த ஒரு 22-23 வருஷத்துக்கு அப்புறமா, ஏன்னா கேமரி ஒரு 23 இயர்ஸாக நம்ம இந்த நேம் பிளேட்டை வந்து நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 23 வருஷங்களுக்கு அப்புறமா கேமரி எது கூட போட்டி போடுது அப்படின்னா, இது ஒரு ஸ்டாண்டலோன் ப்ராடக்டாக, காம்படிஷன் பெருசாக இல்லாத ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஸ்கோடானுடைய சூப்பர்ப் வந்து இதுக்கு ஒரு காம்படிஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்கோடா வந்து சூப்பர்பை இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ராடக்டாக கொடுக்கறது இல்லை, ஒரு 200 யூனிட்டு அப்படின்னு தான் கொண்டு வந்து அதுதான் வந்து அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கேம்ரி வந்து ஒரு தனியான ஒரு ப்ராடக்டாக தான் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் இன்னொன்று, கேம்ரி வந்து ஒரு ஃபுல்லி ஐஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஹைப்ரிட் செக்டாரில் வரக்கூடிய ஒரு காராக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா இது வந்து தனிச்சு நிற்குது, தனிக்காட்டு ராஜாவாக நிற்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கேமரி வந்து எனக்கு ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டொயோட்டானுடைய கிரெசிடா அப்படின்ற ஒரு கார் வந்து வச்சுருந்தோம். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கேம்ரி அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு 2.4 லிட்டர் பெட்ரோல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் வந்து இருக்கும். அந்த கதை வந்து தனியாக நான் வீடியோ பண்ணியிருக்கேன், கிரெசிடா வீடியோ. ஸோ அதை பார்க்காதவங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அப்படி இந்த கேம்ரி அண்ட் இந்த மிட் சைஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செடானுக்கு என் மனசில் தனியாக ஒரு இடம் இருக்குது. ஸோ அப்படி பர்டிகுலராக இந்த மாதிரியான ப்ராடக்டை பிடிக்கிறவங்க அப்படின்னா ஒரு சின்ன செக்டார் ஆஃப் பீப்புள் தான் வந்து இருக்காங்க இன்றைக்கி இந்தியாவில். ஸோ அவங்களுக்கு கேட்டர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்டாக இது தனித்துவமாக நிற்கிது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு 55 lakh அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு காரு. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா ஏன் டொயோட்டா போகணும்? டொயோட்டா வந்து ஒரு மாஸ் மார்க்கெட் பிராண்டு தானே. ஸோ அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்டையும் வாங்கணும். நம்ம பென்ஸு, BMW, ஆடி அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் பிராண்ட் வாங்கணும்னா நம்ம ஆடி வச்சுருக்கோம், BMW வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருமை கிடைக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. பட் அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, 55 lakhல இருந்து தான் அந்த ப்ரீமியம் பிராண்ட்ஸ்னுடைய ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி தேதிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது கீழே 1-2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இப்போது EV கூட கொண்டு வந்திருக்காங்க. BMW X1லாம் கூட கொஞ்சம் 50 lakhsக்கு கீழே கூட வந்துடுது. பட் இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரீமியம் பிராண்ட்ஸில் ஒரு 50 lakh ப்ராக்கெட்டில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு பேஸ் மாடலை தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் டொயோட்டா இன்றைக்கி அவங்க ஆஃபர் பண்ணுறதுல இந்த கேம்ரி வந்து அவங்களுடைய லைனப்பில் இது டாப் ஆஃப் த லைனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இதுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் வந்து LC300 தான் போகணும். அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக வரக்கூடிய ப்ராடக்ட், ஒரு 3 கோடி ரூபா ரேஞ்சில் போயிடும். அண்ட் LC300 கூட நம்ம கார்பால் மூலமாக ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க, நம்மளும் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் ஸ்ட்ரீமிங்கில் இருக்குது, பார்க்காதவங்க அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த கேமரிக்குன்னு தனியான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க, இல்லை இந்த ரியர் சீட் கம்ஃபர்ட்டை விரும்புகிறவங்களா இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய பட்ஜெட் ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு 40 to 60 lakh பட்ஜெட்டு, அதில் இருக்கிறதுலே இது அட்மோஸ்ட் ப்ரீமியம்னஸாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பீப்புள். ஸோ அவங்களுக்கான ஒரு பெக்குலியரான ப்ராடக்ட் தான் இந்த கேமரி அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செடானே சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்படி என்ன இது எக்ஸிக்யூட்டிவ் செடான் அப்படின்னா, இதனுடைய டைமென்ஷன் சொன்னால் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதனுடைய லெங்த்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 meters லெங்த் இருக்கக்கூடிய வெஹிக்கிள், ஒரு 4.92 meters வந்து இருக்கும். அதே மாதிரி இதனுடைய வீல் பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.8 meters வீல் பேஸ் இருக்கும். ஸோ 2.8 meters வீல் பேஸ் இருந்ததுன்னா இன்டீரியரில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் செடான் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு கொடுக்குது. சரி, இப்போ இந்த லேட்டஸ்ட் கேமரினுடைய டிசைன் டீட்டெயில்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா, இந்த அளவுக்கான ஒரு ஸ்லோப்பிங்கான பானட் வந்து வேறு எந்த கார்லையுமே நம்ம பார்க்க முடியாது. அதுவும் பர்டிகுலர்லி செடானில் தான் இந்த மாதிரியான பானட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த பானட்டை பொறுத்த வரைக்கும் கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ப்ராமினென்ட்டான கட்ஸு, நல்ல ஒரு டெப்த் இருக்கிற மாதிரியான கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வி கட் ஷேப்பில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த ஹெட்லாம்ப் எண்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல வந்து அந்த கட்ஸ் வந்து வருது. அது போக நல்ல ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு பானட் லைன் தான் இருக்குது. அடுத்ததாக ஹெட்லாம்ப்ஸ்னு பொறுத்து பார்த்தோம்னா, இந்த வெஹிக்கிளில் ஹெட்லாம்பும் சரி டெயில் லேம்பும் சரி இந்த சி ஷேப்டு இருக்கக்கூடிய அந்த டிசைன் லே அவுட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சி ஷேப்டு ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இன்டீரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வர்டிக்கலாக ஸ்டாக் பண்ணியிருக்கக்கூடிய ஐஸ் கியூப்
என்ன சொல்கிறது ப்ரொஜெக்டர்ஸ் செட்டப் எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா விசிபிளாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னும் நல்லா டீப்பாக உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று இருக்குது, பட் அதுலேயே கூட ரெண்டு இருக்குது. ஸோ ஒரு 4 பாட் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் தான் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சி ஷேப்லேயே உங்களுக்கு வந்து டிஆர்எல் வந்துடுது. அது உங்களுக்கு இண்டிகேட்டராக டெவலப் ஆகிற மாதிரியும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃப்ரண்ட் பம்பரை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராமினென்ட்டான நிறைய டிசைன் டீட்டெயில்ஸோட கட்ஸ் அண்ட் க்ரீசஸோட இந்த ஃப்ரண்ட் பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் இங்கே இருக்கக்கூடிய டொயோட்டானுடைய லோகோ. யூஸ்வலாக இந்த ஹைப்ரிட் கார்ஸில் டொயோட்டா வந்து அந்த ப்ளூ டிஞ்ச் சைட்லாம் ஒட்டியிருக்கிற மாதிரி ஒரு ப்ளூ டிஞ்சோட இருக்கக்கூடிய ஒரு லோகோ வந்து கொடுப்பாங்க. அது வந்து அந்த ஹைப்ரிட் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக. பட் இப்போ என்ன நினச்சிட்டாங்களோ தெரியல, கேமரி வந்து ஒன்லி ஹைப்ரிட் மட்டும்தான் வருது அண்ட் இது ஹைப்ரிட்டில் தான் வருது அப்படின்னு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ஹைப்ரிட்னு அந்த ப்ளூ டிஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நினச்சிட்டாங்களோன்னு தெரில. அதை எடுத்துகிட்டு நார்மலாக ரெகுலராக இருக்கிற மாதிரி ஒரு க்ரோம் ஃபினிஷ் இருக்கக்கூடிய டொயோட்டா லோகோ வந்து வந்துருச்சு. அண்ட் இங்கே இந்த ஹெட்லாம்ப், இந்த சி ஷேப்ட் ஹெட்லாம்ப்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அந்த வித்துக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வருது ஒரு மெலிசான ஸ்லீக்கான ஒரு சென்டர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரில்லில் சென்டரில் ஒரு சின்ன ஒரு ஸ்லாட் மட்டும் வருது, ஒரு சிங்கிள் ஸ்லாட்டு. அண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே சென்டரில் ஒரு கிளாஸி போர்ஷன் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு ஒரு கேமரா இருக்கிறது தெரியும். ஸோ 360 டிகிரி கேமரானுடைய ஃப்ரண்ட் கேமரா இங்கே உங்களுக்கு வந்துடுது. இது வந்து ஏடாஸ்னுடைய அந்த ரேடார் பேனல். இதில் ரேடாரும் இருக்குது, விண்ட்ஷீல்டில் கேமராவும் இருக்குது. அது நம்ம விண்ட்ஷீல்டு போகும்போது பார்ப்போம். ஸோ அதனுடைய அந்த ஏடாஸ் ரேடார் பேனல் இருக்குது. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸும் கூட உங்களுக்கு வந்து வந்துடுது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ஏர் டேம், இது ஏர் டேம்னு சொல்கிறதா இல்லை ஒரு எக்ஸ்டெண்டட் கிரில்னு சொல்கிறதான்னு தெரியல. யூஸ்வலாக இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். கிரில் தான் வந்து பெருசாக இருக்கும், ஏர் டேம் கொஞ்சம் மெலிசா சின்னதாக இருக்கும். பட் இதில் கிரில் வந்து மெலிசா சின்னதாக இருக்குது, ஏர் டேம் வந்து பெருசாக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு கிரேயிஷ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த ஓரங்கள் வரும்போது உங்களுக்கு இந்த டைமண்டாக இருக்கக்கூடிய டிசைன் வருது. பட் சென்டரில் உங்களுக்கு ஸ்லாட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷனும் வந்துடுது. இந்த இடத்துல சைட்ஸில் வந்து இந்த சென்டர் கிரில்லையே இந்த ஆடாம் போர்ஷன்லேயே உங்களுக்கு இந்த ஃபாக் லேம்ப்ஸுமே கூட வந்துடுது. எல்இடியில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் ஸ்கூப் இருக்கிறது தெரியும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஏரோடைனமிக்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சைட் டிசைனில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது இந்த சைட் ஃபெண்டர். இந்த சைட் ஃபெண்டர்லையுமே கூட பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ்க்கான விஷயங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க ஃப்ரண்ட்லேருந்து அந்த ஏர் வரும்போது இப்படி உள்வாங்கி இந்த இடத்துல இப்படி ஏரை கட் பண்ணி இந்த சைட் மிரர்ஸ்னுடைய இந்த கேப்பில் ஏர் பாஸ் ஆகுற மாதிரியான அந்த ஒரு ஷேப் வந்து இந்த சைட் ஃபெண்டரில் இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் OHEV இந்த ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான பேஜிங் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் இன்னொரு ப்ராமினெண்ட்டான விஷயம் இந்த அலாய் வீல் 18 இன்ச்சஸில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட்டில், மிஷின் கட்டில் வருது. ஸோ இது வந்து எத்தனை ஸ்போக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஸ்போக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்போக் வீல் மாதிரி தான் தெரியும். பட் மெலிஸாக அதுக்கு ஒரு சப் ஃபோக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோக்குக்கும் 3 இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஸ்போக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 5 போல்டட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. 18 இன்ச்சில் உங்களுக்கு அலாய் வீல் வருது. ஸோ இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 235, 45, R18 தான் கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜ்ஸ்டோனுடைய டயர்ஸ் வருது, ஒரு லோ ப்ரொஃபைல் டயர்ஸ். அடுத்ததாக இந்த விண்ட்ஷீல்டை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு ஆஸ் யூஸ்வல் ஒரு செடானில் இருக்கிற மாதிரி. அண்ட் இங்கே உங்களுக்கு கேமரா இருக்கிறது தெரியும். அண்ட் அந்த கேமராவுக்குமே கூட உங்களுக்கு 2 டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு டீட்டெயில், ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து நமக்கு இந்த வெஹிக்கிளில் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த கேமரா, இந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்க்கான அந்த ஒரு சென்சாருமே கூட இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இந்த கேமரா ஏடாஸ்க்கான கேமரா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் ரேடார் இருக்குது, இங்கே கேமரா வந்துடுது. அண்ட் இந்த வைப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வைப்பர்ஸுமே கூட ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கான எதை தொட்டாலும் அந்த ப்ரீமியம்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ டொயோட்டானுடைய ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் அப்படிங்கிறத நம்ம எதை பார்த்தாலுமே எதை தொட்டாலுமே நமக்கு வந்து உணர முடியுதுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த சைட் மிரர்ஸ், பாடி கலர்ட் சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி மோட்டரைஸ் சைட் மிரர்ஸ் தான். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே 4 ஃபின்ஸ் இருக்கிறது தெரியுதா, இந்த ஏரோ ஃபின்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் பிளாக் பீஸ் ஒன்று இருக்குது. அதுலேயுமே கூட நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபின் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து இந்த ஹெட்லாம்ப்லேருந்து காற்று அப்படி கிழிச்சிட்டு வரும்போது இந்த ஃபெண்டரில் அப்படி பட்டு இந்த ஃபெண்டரில் ஒரு டிப் இந்த இடத்துல வருது. அந்த டிப்பில் அந்த காற்று வந்து கட் ஆகி இந்த இடத்துல இந்த சைட் மிரர் இந்த ஏ பில்லரில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா காற்று வந்து கரெக்டாக அந்த ஏரோடைனமிக்ஸ் கிளியராக அதில் பாஸ் ஆகாது. ஸோ அதனால் இது வந்து இந்த டோர் மவுண்டடாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
அதனால் இந்த இடத்துல கேப் வருது. ஸோ காற்று இப்படி வருது, அதுக்கான ஒரு ஏரோ ஃபின் இருக்குது. அண்ட் இதுக்கு மேலேயும் இந்த சைட் மிரருக்கு மேலேயும் காற்று வரும், அதுக்காக இங்கே ஒரு 4 ஏரோ ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இது ஒரு ஃபுல்லி மோட்டரைஸ் சைட் மிரர். அண்ட் இங்கே ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடு இண்டிகேட்டர் எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே உங்களுக்கு ஒரு கேமரா போர்ஷன் ஒன்று வந்துடுது, 360 டிகிரி கேமராக்காக. நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 5 மீட்டர்ஸ் லெங்க் இருக்கக்கூடிய காரு. ஸோ இதனுடைய சைடு வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு டிசைனில் வந்து இருக்கும். ஒரு செடானுடைய அந்த ஃபிஷ் ஷேப் வந்து ரொம்பவும் ப்ராமினெண்ட்டாக இதில் வந்து பார்க்க முடியும். அண்ட் ஏரோடைனமிக்ஸ்க்காக நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஷோல்டர் லைன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டோர் ஹேண்டிலோட அப்படியே மெட்ஜ் ஆகி வர்றது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு நீ லைனும் கூட, இது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இல்லை, கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் போர்டில் ஒரு குரோம் பீஸ் ஒன்று உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரீமியம் ஃபீலை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. அண்ட் இந்த செடானுடைய லுக் வந்து எங்கே என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்னா, இந்த பி பில்லர் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் இந்த விண்டோ ஃப்ரேம் இருக்குல்ல, இதை சுற்றி இந்த வெதர் ஸ்ட்ரிப்னு சொல்லக்கூடிய இந்த போர்ஷன் அண்ட் இதை சுற்றியுமே கூட உங்களுக்கு ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ரன் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது ஒரு ப்ரீமியம் ரிச்னஸை வந்து நமக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் இந்த ஏ பில்லர்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி ரூஃப் லைனுக்கு வந்து ரியரில் சி பில்லரில் உங்களுக்கு அப்படியே டேப்பர் டவுன் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு ரூஃப் லைன் வந்து வருது, உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து அந்த செடானுடைய அந்த ஒரு ஷேப்பை நமக்கு எடுத்து காட்டுது. அண்ட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன காசுலாம் அந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்லாம் வந்துருச்சு இல்லை, பட் இதில் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. நார்மலான இந்த கிராப் ஹேண்டில்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கையை உள்ள விட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஹேண்டில்ஸ் தான். பட் இப்போ நம்ம வந்து இதை வந்து லாக் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து இந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் இருக்குது, கீழே சென்ட்ரிலாம் இருக்குது. பட் அதுக்கு நமக்கு யூஸ்வலாக நம்ம மாஸ் மார்க்கெட் காசுலாம் வாங்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அது ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுக்கு பதிலாக இதில் கீ வந்து கிட்டே இருக்கும்போது நம்ம கையை இதுக்குள்ளே ஸ்லைட் பண்ணோம்னா உங்களுக்கு லாக் ஓப்பன் ஆகிடுது. இந்த சைட் மிரர்ஸ், மோட்டரைஸ் மிரர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது, பார்த்தா தெரியுதுங்களா? ஸோ எஸ், அப்படி டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். அண்ட் இந்த குரோம் ஸ்ட்ரிப் சொன்னல, இந்த குரோம் ஸ்ட்ரிப் வந்து இதோட முடியாமல் டோர் வந்து ஓப்பன் ஆகுதா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிளாஸ் பிளாக் போர்ஷன் ஒன்று கொடுத்து அதில் அந்த குரோம் ஃபினிஷ் கொடுத்து இந்த டிசைனுடைய அந்த ஒரு டோட்டல் ஓவல் ஷேப்பை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய கீ ஃபாபை பொறுத்த வரைக்கும் 2 கீ ஃபாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து இனோவா கிறிஸ்டா, ஹை கிராஸ், கேம்ரி அண்ட் LC300ல் கூட இதே டைப் ஆஃப் கீ தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன பின்னாடி வந்து இந்த கிளாஸ் பிளாக்ல காரோடைய பேர்கள் மட்டும் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா கேம்ரி அப்படின்றது இருக்குது. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் பூட் ரிலீஸ்க்கான ஒரு பட்டன், டொயோட்டானுடைய லோகோ. இவ்வளோ தான் இந்த கீ ஃபாபை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைன். அண்ட் இந்த இடத்துல 2 பக்கமும் 2 ரிப்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ரூஃப்னுடைய ரிஜிடிட்டிக்காக. அண்ட் இதில் சன் ரூஃப் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு குட்டி சன்ரூஃப் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக டொயோட்டா வந்து இதை வந்து சன்ரூஃப்னு சொல்ல மாட்டாங்க, மூன் ரூஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு ஸ்மால் சைஸ் சன்ரூஃப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த ரூஃப்ல இருந்து பின்னாடி உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் ஒன்று வருது. இந்த விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த விண்ட்ஷீல்டு இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைட் பாடியோட அப்படியே ரேப் அரவுண்டாக இருக்கிற மாதிரி இந்த கிளாஸ் வந்து இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் அப்படியே ரேப் அரவுண்டாக இருக்குது. நம்ம பழைய பத்மினியில் பார்த்துருப்பீங்க தெரியுமா, ஒரு ரேப் அரவுண்ட் கிளாஸாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்டு கிளாஸாக வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் trycarpal.com இதுதான் கார்பாலுடைய வெப்சைட். ஸோ நியூ கார்ஸ் பார்க்குறீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸஸ்க்கும் சரி, புக்கிங் போடணுன்னாலும் சரி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அண்ட் இதில் வந்து இங்கே பின்னாடி இருந்து பார்க்கும்போது உள்ள JBLனுடைய ஸ்பீக்கர் ப்ரொஃபைல் வந்து தெரியுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம உள்ளே போய் பேசுவோம். பட் அதர்வைஸ் இந்த ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரியர் பூட் டோர், இந்த பூட் டோரில் இந்த இடத்துல ஒரு லிப் ஸ்பாய்லர் மாதிரி மெட்டல்லையே வந்து அப்படி ப்ரொட்ரூட் ஆகி வர்றது உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும். டொயோட்டானுடைய லோகோ, கேம்ரியினுடைய பேட்ஜிங் இருக்குது. அண்ட் நான் ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ப் பேசும்போதே சொன்ன மாதிரி ரியர் டைல் லேம்பும் அந்த சி ஷேப்டு LED டைல் லேம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இண்டிகேட்டருக்கான அந்த போர்ஷன். ஸோ ஆல் LED டைல் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேம்ரியினுடைய பேட்ஜிங் வந்துடுது. இந்த இடத்துல உங்களுக்கு கேமரா ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. இங்கே OHEV அந்த ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான அந்த பேட்ஜிங் வந்துடுது. அண்ட் ரியர் பம்பரை பொறுத்த வரைக்கும் கீழ் போர்ஷன் ஆஃப் த பம்பர் வந்து உங்களுக்கு பிளாக் அவுட்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. இங்கே ஒரு குரோம் ஸ்ட்ரிப் வருது, அதுலேயுமே கூட கேமரினுடைய லெட்டரிங் அந்த பேட்ஜிங்கோட வருது. அண்ட் இங்கே 2 சைட்லையுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஃபியூல் டேங்க் ஓப்பனரை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிளோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஒரு 50 லிட்டர் பெட்ரோல் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டைல் லேம்ப்லையுமே கூட ஒரு சின்ன ஏரோ ஃபின் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஏரோடைனமிக்ஸ்க்காக இந்த காரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது
உங்களுக்கு புரியும். இந்த பூட் டோரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த கீழேயே கூட ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணும்போது பூட் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் இது வந்து பவர் டெயில் கேட் கிடையாது. அதர்வைஸ் நீங்கள் வந்து நார்மலாக கையில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச், அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 524 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி கார்பெட்டட், நீட்லி கார்பெட்டட். அண்ட் இந்த பூட் டோர்னுடைய இந்த இன்டீரியர் கூட ஃபுல்லாக நீட்டாக கார்பெட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டோரை இழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக. பட் இது வந்து நல்ல ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷனோட மேலே போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம இந்த பூட்டை பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஸ்பேர் வீல் இந்த பேடுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா. ஈவன் இந்த வெஹிக்கிளை நிறைய இன்ஃப்ளூயன்சஸ், நிறையா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோ எடுக்கும்போது கூட இப்படி பேடை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் சேவர் ஒரு வீல் இருக்குது, ஒரு ஸ்பேர் வீல் இருக்குது, ஒரு ஸ்டெப்னி வீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் இதில் இருக்கிறது ஒரு ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல். ஸோ 18 inches ஸ்பேர் வீல் தான் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் அலாயோடவே வருது. அதுலேயும் இந்த இடம் இருக்குல்ல, இதில் ஒரு ஹூக் கூட கொடுத்துருக்காங்க. இதை வந்து தூக்கி இப்படி நம்ம இதில் மாட்டி வச்சிடலாம். ஸோ அந்த பேட் வந்து இதில் நல்லா ஹோல்ட் ஆகிடும். நம்ம இன்னொரு கையை நம்ம ஈஸியாக இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதா, அலாய் வீல் அண்ட் 18 inch ரிம்மு. ஸோ எஸ், ஒரு ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் வந்து டொயோட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஜாக் அண்ட் டூல் கிட்டுக்கான அந்த ஒரு தெர்மோகோல் பாக்ஸோட கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த சைட்ஸில் உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரியான ஹூக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ திங்ஸ் வாங்கினீங்கன்னா மாட்டி வச்சுக்கிறதுக்காக. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மோட்டரைஸ் டோர் கிடையாது, நம்ம தான் வந்து இழுத்து க்ளோஸ் பண்ணணும். சரி வாங்க, ரியர் இன்டீரியர் டோர் பேட்லாம் எப்படி, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த டோர் பேடை பொறுத்த வரைக்கும் ரியர் டோர் பேடில் உங்களுக்கு இந்த சன் பிளைண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவலி ஆப்ரேட்டட் தான், மோட்டரைஸ்ட் கிடையாது. அண்ட் அது போக உங்களுக்கு பிளாக்கு அண்ட் இது வந்து ப்ரௌனுன்னு சொல்லலாமா இல்லை டேனுன்னு சொல்லலாமா. ஸோ இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் தான் இந்த இன்டீரியர் கலர் வந்து இருக்குது. அண்ட் இங்கே ஒரு சில்வர் கலரில் ஒரு இன்சர்ட் ஒன்று இருக்குது. டோர் ஓப்பனரும் சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. லாக் க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது. அண்ட் இங்கே இந்த மாருதியில் பார்க்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் இதுலேயும் கூட இருக்குது. 50 லட்ச ரூபா காரு, பட் இந்த ஸ்டிக்கருக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் அதே ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கரை பார்க்க முடியுது. அண்ட் கைப்படுற இடம் எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல்ஸாக இருக்குது. இங்கே லெதர் ரேப் கொடுத்துருக்காங்க வித் ஒரு இந்த ப்ரௌன் ஸ்டிச்சிங்கோட வருது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்குமே கூட நல்ல ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கும் இதுவும் கூட உங்களுக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், ஒரு லெதர் மெட்டீரியலாக இருக்குது. இந்த பிளாக்குமே கூட உங்களுக்கு லெதர் மெட்டீரியலாக இருக்குது. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ், இங்கே ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். இங்கே ஒரு ஒயிட் கலர் லைட் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நைட் டைமில் தெரியணுன்றதுக்காக சைல்ட் லாக்கான பட்டன் வந்துடுது. பவர் விண்டோஸ் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு 1 டச்சில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் பேக் லைட் இலுமினேஷனோட வருது. ரியர் இன்டீரியர் சீட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது செடான் தான், லோ ஃப்ளோர். ஸோ நம்ம கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்லோப்பிங் ரூஃப் லைனும் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். பட் உள்ளே வந்துட்டோம்னா ஒரு அல்ட்ரா லக்ஸரி, அல்ட்ரா ப்ரீமியம் காரில் உட்காந்துருக்கக்கூடிய ஃபீல், ஸ்மெல்லு எல்லாமே இருக்குது. இந்த லெதருடைய அந்த நியூ கார் ஸ்மெல்லு அப்படியே நம்மளை வெல்கம் பண்ணுது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ப்ரௌன் கலர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேமரியோடைய ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த தைக் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 85% இருக்குது. நல்ல ஒரு ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிக்ளைன் ஆங்கிள்னு பேசும்போது இந்த இடத்துல சென்ட்ரல் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குல்ல, இது ஆம்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த 3 பேசஞ்சர் நம்ம உட்காரோம் அப்படின்னா இந்த ஆம்ரெஸ்ட்டை தூக்கி விட்டு 3 பேசஞ்சராக உட்காந்துக்கலாம். ஒரு ஃப்ளாட்டான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக ஸ்கல்ப்டடாக இல்லை. பட் 2 பேரை உட்காரும்போது இந்த ஆம்ரெஸ்ட்டை இப்படி இறக்கி விட்டுட்டு நல்ல ஒரு ராயலான பொசிஷனில் நம்ம வந்து உட்காந்து போகலாம். அண்ட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 பேசஞ்சருக்குமே ஹெட்ரெஸ்ட் இருக்குது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்துடுது. ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. டாப் டெதரிங் கூட ரியரில் உங்களுக்கு அந்த பேடில் வந்து இருக்குது. இந்த சென்டர் கன்சோல், இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு க்ரோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணோன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கூட உங்களுக்கு ஃபெல்ட் லைனிங்கோட வருது. இந்த இடத்துல ஒரு பவர் பட்டன் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் ரிக்ளைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே கூட உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சீட்டு மேலே வருது, தெரியுதா, முன்னாடி வருது. ஸோ ரொம்ப கிடையாது, பட் இருந்தாலும் அந்த ரிக்ளைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அப்ரைட்டாக உட்காரணும்னு நினச்சிங்கன்னா, முதுகுவலியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் அப்ரைட்டாக உட்காரணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கலாம். அதர்வைஸ் நல்ல ஒரு ரிக்ளைன் ஆங்கிளுமே கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 zone கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது. ஸோ ரியர் சீட்டுக்கு உங்களுக்கு தனியாக நீங்கள் ஏசி கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பாட்டை மாற்றணும்னா அதையும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு டச் பேட் இந்த இடத்துல இருக்குது. ஒரு சில்வர் கலர் இன்சர்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல அந்த லெதர் ஃபினிஷில் இருக்குது, கை வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த ஃப்ரண்ட் சீட் பேக்ஸ் வந்து ஸ்கூப்ட் அவுட்டாக இருக்குது. 2 மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஏசி வென்ட்ஸ் வருது. இந்த இடத்துல 2 USB-C போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஃபோனை சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு. பட் சார்ஜ் போட்டு அங்கே வச்சுக்கிறதுக்கான ஸ்லாட் எதுவும் இல்லை. அண்ட் கார்பெட்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கேம்ரி அப்படிங்கிற பேஜிங் போட்ட கார்பெட்ஸ் விரலே புதையுது அதில் வச்சோம்னா. ஸோ அந்தளவுக்கான ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சியான கார்பெட்ஸ், ப்ரீமியமான கார்பெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் இருக்குல்ல, இதில் பாஸ் மோட் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி தள்ளிக்கலாம். இப்படி பின்னாடி இருக்குது நமக்கு லெக் ரூம் பத்தலைன்றப்போ இப்படி பாஸ் மோடு யூஸ் பண்ணி நம்ம இதை முன்னாடியும் தள்ளிக்கலாம். அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரியர்லேருந்து பார்க்கும்போது சரியான சூப்பரான ஒரு வியூ நமக்கு இருக்குது. நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செடானில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த ப்ரீமியம் ஃபீல் நமக்கு தாராளமாக கொடுக்குது. அண்ட் இந்த ரூஃப் அப்போல்ஸ் வந்து பிளாக்கிஷ் கலரில் தான் கொடுத்துருக்காங்க, பிளாக்ல. ஸோ பிளாக் அண்ட் ப்ரௌன் அப்படிங்கிறது தான் இன்டீரியர் தீமாக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டி கலர்ஸ் வந்து நமக்கு இதில் இருக்கிறத பார்க்க முடியுது. கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் இங்கே சென்டரில் ஷேட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ இதில் உங்களுக்கு இந்த சன்ஷேட் இருக்கு இல்லையா, இந்த சன்ஷேடு இந்த சைடு விண்டோஸில் உங்களுக்கு மேனுவலில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ரியர் விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, அந்த ரியர் விண்ட்ஷீல்டில் இது மோட்டரைஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நிஃப்டி ஃபீச்சராக இருக்கும். சன் வந்து நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்காக. ரியர் இன்டீரியரில் ஒரு ப்ரீமியம் லெவலில் ஒரு ஸ்பாட் லைட் எல்இடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே கூட ஒரு பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிறிஸ்டல் டைமண்ட் ஸ்டட்டட் மாதிரி இருக்குது. இங்கே இந்த ரியர் சென்டர் ஆம்ரெஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன டோர் இருக்கிறது பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரியர் பூட்டை நம்ம இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டோரு, ஸ்நாக்ஸ் ஏதாவது பின்னாடி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் பின்னாடி ரெஃப்ரிஜரேட்டர் ஏதாவது செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து நம்ம சில் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்து குடிக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ரியரில் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் பேடு தெரியுதா? ஸ்பீக்கர் பேடு இல்லை, ஸ்பீக்கர் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ JBLனுடைய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே டாப் டெதரிங் இருக்குது தெரியுதா? ஸோ எஸ், அது வந்து ஐசோஃபிக்ஸ்க்கான சைல்டு சீட் மவுண்ட்டுக்கான டாப் டெதரிங். அண்ட் இது வந்து JBL ஸ்பீக்கர் ரியரில் உங்களுக்கு இருக்குது. ஸோ 9 ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் அதே தான், உங்களுக்கு பிளாக் அண்ட் இந்த ப்ரௌன் டேன் கலர்ஸ் வந்து வருது. எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 விண்டோஸும் பவர் விண்டோஸு, அது உங்களுக்கு இலுமினேட்டடோட 4மே ஒன் டச் அப் அண்ட் டவுனோட இருக்குது. லாக்கு அன்லாக்கு, இது வந்து இந்த மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ்க்கான அந்த ஸ்க்ரோலர். அண்ட் இங்கே இது வந்து உங்களுக்கு மெமரி சீட்கான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் 2 சீட்டுமே உங்களுக்கு வந்து மோட்டரைஸ்டு சீட்ஸாக தான் இருக்குது. ஸோ அதுக்கான மெமரி சீட் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்துருது. இங்கே வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு ஒரு 10-வே அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. வித் மெமரி சீட் ஃபங்க்ஷனோட இருக்குது. பர்ஃபரேட்டட் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹெட்ரெஸ்ட் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் பேசஞ்சர் கோ டிரைவர் சீட்டுமே கூட உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல். அண்ட் இந்த ஸ்டேரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இந்த பட்டன் இருக்குல்ல, இது வந்து இந்த ரியர் ஷேடை வந்து இறக்குறது ஏற்றுறதுக்கான அந்த ஒரு பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து இந்த டிஸ்பிளே MID கிளஸ்டருக்கான லைட் இன்டென்சிட்டியை இறக்குறது ஏற்றுறது. இது வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமராக்கானது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறது. இது ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸுக்கு. இது வந்து ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்விட்ச்சு. இது வந்து ஃபியூல் லிட் ஓப்பனர். இது பூட் ஓப்பனர். இந்த இடத்துல உங்களுக்கு பானட் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்ன்றதுனால ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் மட்டும் வருது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல். இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ். ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ். டொயோட்டானுடைய லோகோ. இது வந்து ஒரு சில்வர் கலர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. லெதர் ராப்டு ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடுது. இங்கே கிளாஸ் பிளாக்ல உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த பட்டன்ஸு. அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை டாகிள் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் எல்லாம் இங்கே வந்துடுது. இங்கே ஒரு 12.3 இன்ச்சில் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்லெஸில் கொடுத்துருக்காங்க. பட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஒயர்டில் கொடுத்துருக்காங்க. ஒய் டொயோட்டா ஒய். அதே மாதிரி 12.3 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் அண்ட் 12.3 இன்ச்சில் இங்கே உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஷர். ஸோ இதே தான் சிமிலராக உங்களுக்கு LC300லையும் இருந்திருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேரிங்கில் உங்களுக்கு பேடில் ஷிஃப்டர்ஸுமே வந்துடுது. அண்ட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பருக்கான ஸ்டாக் வந்துடுது. ரைட் ஹேண்ட் சைடில் ஹெட்லாம்புக்கான கண்ட்ரோலர் ஸ்டாக் வந்துடுது. அண்ட் இந்த ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன யூனிட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு முன்னாடி பின்னாடி தள்ளுறது, மேலே கீழே ஏற்றி இறக்குறது. ஸோ எஸ், ஸ்டேரிங்கோடைய டில்ட் ஃபங்க்ஷன் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டட் டில்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீச்சுக்கும் சரி, ஹைட்டுக்கும் சரி. அண்ட் இங்கே புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு பட்டன்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வருது. இங்கே உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான அந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 சீட்டுமே உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஏசி வருது. அண்ட் இங்கே ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி கன்சீல்டாக கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் இவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனோடு அப்படியே மெஷ் ஆகி வர மாதிரி இங்கே ஒரு 4 ஸ்ட்ரைப்ஸோடு வருது ஒரு கிளாஸ் பிளாக்ல. அது வந்து உங்களுக்கு
இந்த ஏசி வெண்ட் வந்து சைடில் வந்து வருது. அதே மாதிரி இங்கே ரைட் ஹேண்ட் சைட்லேயும் டிரைவருக்கான ஏசி வெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்டுடைய லுக் பாருங்கள். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வித் ஏ பில்லரில் ஒரு ட்விட்டர் ப்ரொவிஷன் வந்துட்டு ஜேபிஎல்னுடைய லோகோ இருக்குது. எஸ்ஆர்எஸ் ஏர் பேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ 9 ஏர் பேக்ஸ் வந்து இந்த காரில் இருக்குது. அண்ட் இந்த டேஷ்போர்டு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சாஃப்ட் பிளாஸ்டிக் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேவும் கூட வருது இந்த காரில். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே வருது. அண்ட் ஃப்ரேம்லெஸ் இன்சைட் ரியர் வியூ மிரர் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன் வருது. ஸோ இந்த சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டனுமே கூட உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓப்பன் க்ளோஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சன்ரூஃப். இதை வந்து டொயோட்டா வந்து மூன் ரூஃப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பேசஞ்சர் சைட் சன் வைசரில் உங்களுக்கு மிரர் வித் லைட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிரைவர் சைட் சன் வைசர்லேயும் உங்களுக்கு மிரர் வித் லைட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ஒரு மைக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த சைட்லேயும் மைக் இருக்குது ப்ளூடூத்தில் கால்ஸ் பேசுகிறதுக்காக. அண்ட் அப்படியே நம்ம இந்த சென்டர் கன்சோலுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே உள்ள உங்களுக்கு ஒரு 3 USB-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. USB-A போர்ட்டு இந்த காரில் இல்லை போல இருக்குது. ஸோ 3மே USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஒன்று இருக்குது. இங்கே உங்களுக்கு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரப்பர் பேடடாக இருக்குது. அண்ட் இது வந்து ECVT ஹைப்ரிட் அப்படிங்கிறதுனால ECVT கியர் பாக்ஸ் தான் இதில் வரும். ஸோ பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் ஸ்போர்ட் மோடோட இருக்குது. வித் பேடல் ஷிஃப்டர்ஸுமே கூட இந்த காரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு. EV மோட் பேட்டரியில் ஃபுல்லாக ஜூஸ் இருந்ததுன்னா நீங்கள் EV மோட் யூஸ் பண்ணலாம். ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் அண்ட் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு சென்டரில் ஆம்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க வித் இந்த ப்ரௌன் ஸ்டிச்சிங்கோட இருக்குது. அண்ட் இதுக்கு கீழேயும் உங்களுக்கு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது வித் ஃபெல்ட் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்க. இதில் உங்களுக்கு ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ இந்த வெஹிக்கிளை பவர் பண்ணக்கூடிய இன்ஜின் என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா. வானட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் அதுக்கு 2 பக்கமும் ஸ்ட்ரட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் உங்களுக்கு இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் ஒரு பர்ஃபெக்டான ரிஃபைண்டான இன்ஜின். டொயோட்டாவுடைய 2.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். இனோவா ஹை கிராஸில் இருக்கக்கூடிய இன்ஜின் தானா இது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஹை கிராஸில் இருக்கிறது 2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் கூட ஹைப்ரிட் டெக்கோட சேர்ந்து வரும். இதில் 2.5 லிட்டர் இன்ஜின் வருது. இது வேறு இன்ஜின். அண்ட் இதனுடைய பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா TNGA-K அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வரும். TNGA தமிழ்நாடு கிடையாது. ஸோ டொயோட்டானுடைய அந்த குளோபல் ஆர்கிடெக்சரில் வரக்கூடிய அந்த K அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை தான் இந்த வெஹிக்கிளை வந்து செஞ்சுருப்பாங்க. இந்த 2.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ப்ளஸ் ஒரு ஹைப்ரிட் அதாவது அந்த எலக்ட்ரிக் மோட்டரோட சேர்ந்துருக்கும். இது கூட உங்களுக்கு அந்த லித்தியம் அயான் பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் உங்களுக்கு நிக்கல் ஹைட்ரைட் பேட்டரி வந்துட்டு இருந்தது. பட் இதில் உங்களுக்கு இந்த லித்தியம் அயான் பேட்டரியோட அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பெக் வந்து டிஃபர் ஆகுது. இந்த இன்ஜினுடைய பவர் மட்டும் தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 187 PS பவரும் 220 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தினுடைய பவர் அவுட்புட்னு பார்த்தோம்னா ஒரு 230 PSம் 208 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். கம்பைண்டாக உங்களுக்கு ஒரு 227 bhp வந்து அவுட்புட்டாக கொடுக்குது. நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் மவுண்ட்டுக்கும் இந்த சஸ்பென்ஷன் மவுண்ட்டுக்கும் ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ வெஹிக்கிளோடைய ஸ்டிஃப்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ரெஜிடிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இந்த டொயோட்டா கேமரியை ஒரு சின்ன ஸ்பின் ஒன்று எடுத்து பார்த்துடலாம். நம்ம எப்பவுமே சொல்றது தான், கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மளை பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாமல் நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. காரை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஸ்டேரிங்கும் சரி இந்த சீட்டும் சரி அதுக்கான பொசிஷனில் கரெக்டாக வந்துட்டு ஒரு இனிஷியல் வெல்கம் ஃபீச்சர் மாதிரி நமக்கு ஒன்று அது வந்து கொடுக்குது. ரைட் பா, ப்ரீமியம்னா ப்ரீமியம் தான். அந்தளவுக்கான ஒரு விஷயங்கள் வந்து இந்த காரில் இருக்குது. ஸோ ஒரு செடான் ஓட்டக்கூடிய ஃபீலே வந்து தனி. அந்த ஒரு லோ ஸ்லங் காரில் உட்காந்து ஓட்டுற அந்த ஃபீல் அப்படிங்கிறது தனி. நியூ லெதர்னுடைய அந்த ஃபீல் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஸ்க்ரீனு, இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே, இந்த ஒரு 12.3 இன்ச் ஸ்க்ரீனு, நல்ல ஒரு விசிபிளான விண்ட் ஸ்க்ரீனு, நல்ல ஒரு அந்த பானட்டுமே கூட நமக்கு ஒரு 60% வந்து விசிபிளாக இருக்குது. ரொம்பவே ஒரு டிப்பான ஒரு பானட் தான், பட் இருந்தாலும் நமக்கு ஒரு 60% விசிபிளாக நமக்கு வந்து இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கினுடைய பொசிஷன் நல்லா இருக்குது. சீட்ஸ் நல்லா நம்மளை வாங்கி வச்சிருக்கு. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன். இந்த இன்ஜினுடைய பவர் அவுட்புட் நிறைய பேர் டர்போ இல்லையே, பர்ஃபார்மன்ஸ்க்கான வெஹிக்கிள் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்து தான் இருக்குது. ஒரு ரிலையபிளான ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை விட்டால் வேறு ஒரு ப்ராடக்ட் இல்லை. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ்லேயும் பெரிய அளவுக்கு குறைஞ்சது கிடையாது. 230 bhpங்கிறது கம்மி கிடையாதுங்க. ஸோ ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். அதே இது 230 bhp பவர் அவுட்புட்டோட உங்களுக்கு மைலேஜும் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து அவுட்புட் எடுத்து கொடுக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து இருக்குதுங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சஸ்பென்ஷன் அப்படியே ஏறி இறங்குறதே ஃபீல் ஆகலை. ஃபிசிக்கலாக நம்ம அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறோன்றது நமக்கு மனசுக்கு தெரியறதுனால ஃபீல் ஆகுதே தவிர
எந்த ஒரு விஷயமே தெரியல. ஒரு லாங் போய்ட்டு வந்தோம்னா பெருசாக அந்த ஃபட்டிகே இருக்காது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அந்தளவுக்கான ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுது. ஹார்னும் நல்லாயிருக்கு, அந்த ஒரு விண்டோன் ஸ்டைலில் வந்து ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கோஸ்டிங் ஸ்டைலில் ஓட்டணும். ஸோ கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்துட்டு அப்படியே விடணும். அந்த மாதிரி அந்த கோஸ்டிங் ஸ்டைலில் நம்ம ஓட்டும் போது தான் நமக்கு வந்து இந்த ஹை கிராஸ் ஓனர்ஸ்க்கெலாம் நல்லா தெரியும், இந்த ஹைப்ரிட் கார்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், கரெக்டாக அந்த ஆம்ரெஸ்ட்டில் வைக்கும்போது இந்த கியர் ஸ்டிக் வந்து நம்ம கை கடக்கமாக வந்து வருது. அண்ட் இந்த இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து ஃபுல் ரியர் விண்ட்ஷீல்டு வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக ஃபுல் விசிபிலிட்டி வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அந்த ரியர் விண்ட்ஷீல்டுக்கு அந்த சன் ஷேட் இருக்குல்ல, ஸோ அது வேணாம் அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டனுமே கூட இந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா அது வந்து ஸ்மார்ட்டாக கூட ஒர்க் ஆகுது. ரிவர்ஸ் கியர் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இறங்கி நமக்கு வந்து விசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அண்ட் இந்த சைட் மிரர்ஸ்னுடைய விசிபிலிட்டி நல்லாயிருக்கு. இந்த தம் காண்டர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஸ்டியரிங், நல்ல ஒரு திக்கான ஸ்டியரிங்காக ஃபீல் ஆகுது. அண்ட் எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் தான். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்டியரிங்கை தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரியான ஒரு ஃபெதர் டச் ஃபினிஷோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் இந்த கேமரா வந்து சொல்லி ஆகணுங்க. கேமராவுடைய குவாலிட்டி பாருங்கள். இனோவா ஹை கிராஸில் கேமரா குவாலிட்டி, ஹை கிராஸ் வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு ஒரு மட்டோன்னு சொல்ல வரல, பட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவ்வளோ ஒரு சீப்பான ஒரு குவாலிட்டி கேமரா தான் கொடுத்துருக்காங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. பட் இதில் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பரான ஒரு கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து ஓகே, இது வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக தான் பண்ணுது. காரை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிடுது. இவ்வளோ பெரிய காரு ரிவர்ஸ் எடுக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குமா அப்படின்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் கிளியரன்ஸ் பார்த்து எடுத்துட வேண்டியதான். ஸோ ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி நிறைய விஷயங்கள் ஸ்மார்ட்டாக இருக்குங்க. இந்த சைட் மிரர்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் நமக்கு கீழ் நோக்கி அப்படி இறக்கி கொடுக்குது. ஸோ அது கூட ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்மார்ட்டான விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்கணும். சிட்டி டிரைவிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். லாங்குக்கு இதனுடைய சஸ்பென்ஷன், அந்த கம்ஃபர்ட் அதெல்லாமே நான் சொல்ல தேவையில்லை. பயங்கரமான கம்ஃபர்ட் வந்து இருக்கும். சிட்டிக்குமே கூட ஓட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய கார் ஓட்டுறமே, ஒரு 5 மீட்டர் லெங்க் இருக்கக்கூடிய கார் ஓட்டுறமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறது கூட நல்லா தான் இருக்குது. ஸ்டியரிங்கினுடைய அந்த எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங்கினுடைய அந்த ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ சொல்லவே தேவையில்லை. அண்ட் இந்த ப்ரீமியம் விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னுடைய ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பீங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒரு 55 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் கார் வாங்குறத விட இந்த மாதிரியான ஒரு கார், ஒரு கேமரி வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு ஓகேவா படும். பட் அது அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு படும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த BMW கார் வச்சுருக்கோம், ஆடி கார் வச்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலுக்காக நிறைய பேர் வாங்குறீங்க. பட் ரியலி இதனுடைய விஷயங்களை அனுபவித்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 230 bhpக்கு மேலே நமக்கு என்ன தேவைப்பட போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கு, ஹைவேஸில் தான் கூட எந்நேரம் முதல்லாம் பொங்கல் தீபாவளிக்கு தான் டிராஃபிக் இருந்தது. இப்போலாம் எந்நேரமுமே டிராஃபிக் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளை ஓட்டுறபடி ஓட்டினீங்கன்னா, அதாவது இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த ஹை கிராஸ் ஹைப்ரிட்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஆக்சிலேட்டர் கொடுத்து கோஸ்ட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டுனீங்கன்னா இதனுடைய மைலேஜ் வந்து பயங்கரமாக கொடுக்கும் உங்களுக்கு. டொயோட்டா வந்து இது வந்து 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் எனிவேர் பிட்வீன் நீங்கள் ஒரு 18 to 20 வந்து ஈஸியாக இது வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் பர்ஃபார்மன்ஸை நல்லா அழுத்தி ஓட்டினீங்கன்னா அந்த அளவுக்குலாம் எடுக்க முடியாது. பட் ஹைப்ரிட்டில் ஒரு சேயிங் ஒன்று இருக்குது, யூ காண்ட் கெட் பேட் ஃபியூல் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஹைப்ரிட் மோட்டர் வந்து உள்ளே வந்து கிக்கின் ஆகிடுறதுனால உங்களால் ஒரு கெட்ட மைலேஜை எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு ஹைப்ரிட்டுடைய ஒரு ப்ராபபாக சொல்லுவாங்க. ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து கேம்ரி நமக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியான ஒரு செடான் வேணும், ஒரு ரிச் அண்ட் ராயல் கார் வந்து வேணும் அப்படின்ற நினைக்கிறவங்க. அண்ட் இன்னும் ஒரு ஸ்டெப் ஹையராக போய் சொல்லணுன்னா, இந்த மர்க்குடைய கிளாஸ் அந்த லிமோசின்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு போக வேணான்னு நினைக்கிறவங்க அதனுடைய விஷயங்களில் முக்கால்வாசி விஷயங்கள் இதுலேயே இருக்குது. ஸோ அதனுடைய இம்பேக்ட் இந்த காரே கொடுக்கும். ஸோ ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பட்ஜெட் இருக்குது அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது நம்மளுடைய கார்பால் ப்ரைஸ் வந்து இந்த காரை நம்ம க்ளோஸ் பண்ணது 54,50,000 அப்படிங்கிற ப்ரைஸிங்க்கு வந்திருக்கு. திஸ் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் ஐ திங்க் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரிவ்யூ பற்றின ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பாய்.